பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் பெருமித மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் தேவனை நம்ம ஆராதிக்கும்படியாக வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. மெய்யாகவே இதில் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் விசேஷித்தவர்கள், காக்கப்பட்டவர்கள் ஆகையினால் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி நம்மளுடைய கூட்டத்தை நம்ம ஆரம்பிப்போம். ஒரு சிறு ஜெபத்தோடு கூட நம்ம ஜெபிப்போம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாம் யாவரும் வாய்களை திறந்து கண்களை மூடி நம்ம நன்றி செலுத்தி நம்ம தேவனை துதித்து நம்மளுடைய கூட்டத்தை நம்ம ஆரம்பிப்போம். நன்றி ராஜாவே கர்த்தாவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மட்டுமாக எங்களை கர்த்தாவே பாதுகாத்து வந்தீரே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களோடு கூட உம்முடைய பெருத்த கரம் கர்த்தாவே இருந்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா கர்த்தாவே. இன்னுமாக கூட கர்த்தாவே நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து கர்த்தாவே உம்முடைய நேசத்தின் ஆழத்தை நீர் எங்களுக்கு காண்பித்து வருகிறீரே, அதற்காக நாங்கள் கொடான கொடி சோஸ்தரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ராஜா. கடந்த நாட்களிலும் கூட எவ்வளவோ கர்த்தாவே உபத்திரவங்கள் கர்த்தாவே துர்செய்திகள் நாங்கள் கேள்விப்பட்ட போதிலும் எங்களை நீர் பாதுகாத்து வந்தீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் பாதுகாத்து வந்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தாவே எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் தயவாக மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உமக்காக நாங்கள் ஜீவிக்க உம்மில் நாங்கள் நிலைத்திருக்க நீர் கிருபை செய்யுங்க ராஜா. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே, உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே எடுத்து பயன்படுத்துங்க கர்த்தாவே. உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாக கூட கர்த்தாவே அவர்களும் காக்கப்பட கர்த்தாவே கிருபை செய்யுங்க ராஜா கர்த்தாவே. இந்த நேரம் முழுவதுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏன்னா நாங்கள் எல்லாம் நீர் மகிமைப்படட்டும் ராஜா. தொடர்ந்து இந்த வேலையை நீர் எங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு கர்த்தாவே ஆசீர்வதித்து தேவாவியானவர் தாமே அசைவாட நாங்கள் ஜெபிக்கிறோம். வழி நடத்தவும் பொறுப்பேற்றுக்கொள்ள ஆண்டவரே இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். நம்ம யாவரும் இப்ப இந்த வழியிலும் கூட நம்ம தேவ கிருபை என்றும் உள்ளது என்ற பாடலை நம்ம பாடி நம்ம தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது. நிச்சயமாக இந்த சூழ்நிலையிலும் கூட தேவனுடைய கிருபை நம்மளோடு இருக்கிறபடினால் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா இன்னும் அழிந்து போகாதபடி தேவனுக்காக நிறைவேற்றுகிறோம். Hallelujah.
விதத்தால சொல்ல முடியும். நெருக்கப்பட்டோம், ஆனால் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு எத்தனை விதத்தால சொல்ல முடியும். நமக்கு தலைக்கு மேலதான் விசை போச்சு, பக்கத்து அருகாமையில தான் விழுந்துச்சு. எவ்வளவோ சூழ்நிலை வந்தாலும் அவர் நல்லவர், நம்மளை கிருபையோடு அவர் காப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தபடியாக, இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, என்னை காக்கக்கூடிய தெய்வம் அவர். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே என்ற பாடலை பாடுவோம். இந்த பாடல் நம்மளுடைய மாரணத்தா சர்ச் குரூப்ல PDF இருக்குது. பாட்டு புக் இல்லாதவங்க தயவு செய்து அந்த PDF ஓபன் பண்ணி வாயில திறந்து பாடுங்க. மெய்யாகவே தேவன் நம் மத்தியில இருக்கிறாங்கிற உணர்வோடு கூட நம்ம இந்த வேளையிலும் கூட தேவனை நம்ம ஆராதிப்போம். Mare
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக நம்மளை காக்கக்கூடிய தெய்வம். பாடல் வரி வாராக சொல்கிறது, சிறகுகளின் நிழலில் என்னை எப்பொழுதுமாக மகிழ செய்கிற தேவன் அவர். அவர் நம்மளை பாதுகாக்கக்கூடிய விதத்தை குறித்து அழகா சொல்லுது. என்னோட உயிருள்ள நாட்கள் எல்லாம் உமையே புகழ்ந்து நான் பாடுவேன். ஏன் சொன்னா, நீ செய்த நன்மைகள் அப்படி. அந்த நன்மைகளை எண்ணி எண்ணி நான் சொல்லணும்னு சொன்னா, என்னுடைய ஜீவ காலம் எல்லாம், என்னோட உயிருள்ள நாட்கள் எல்லாம் நான் உமையே பாடுவேன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாடல்கள். நிச்சயமாக இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலும் கூட தேவன் நம் மத்தியில் அவர் இறங்கி வரக்கூடிய நல்ல தகப்பனாக இருக்கிறார். அவர் நம் மத்தியில் இறங்கி வந்தார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இறங்கி வந்த தேவன், மோசையோடு கூட மூச்சடின் மத்தியில் இறங்கி வந்த தேவன், சீஷர்கள் ஒன்று கூடி இருக்கும் பொழுது சீஷர்கள் மத்தியில் மேல் வீட்டு அறையில் இறங்கி வந்த தேவன், இந்த வேளையிலும் கூட நம் மத்தியில் அவர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் மத்தியில் அவர் இறங்கி வருகிறார். பாடுவோமா? மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தேன். நம்மளோடு கூட அவர் உறவாட வேண்டும், பேச வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும் சொல்ல அவர் இறங்கி வரக்கூடிய நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா.